ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இது உங்க அர்ஜுனா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டடி சர்க்கிள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தினம் ஒரு தகவல் சீரிஸ் கீழ புரட்சிகள் பத்தி தான் பார்க்க போறோம். ஓகே வாங்க பார்ப்போம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடிக்கடி கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகே வாங்க பார்ப்போம். வெண்மை புரட்சி. வெண்மை புரட்சினாலே நமக்கு தெரியும் பால், பால் சார்ந்த பொருட்கள். ஓகேங்களா? இந்த புரட்சியோட தந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா, வர்கீஸ் குரியன். வர்கீஸ் குரியன் தான் இதோடைய தந்தை அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பசுமை புரட்சி. பசுமை புரட்சி எந்த பொருட்கள் சம்மந்தப்பட்டதுன்னா, வேளாண்மை சம்மந்தப்பட்டதுனாலே பசுமை புரட்சி தான். ஓகேங்களா? பசுமை புரட்சியின் தந்தை நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். எம்.எஸ். சுவாமிநாதன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வெள்ளி புரட்சி. வெள்ளி புரட்சி அப்படிங்கிறது என்ன? கோழி, முட்டை சார்ந்தது எல்லாமே எதுல வரும்னா வெள்ளி புரட்சியில வரும். நெக்ஸ்ட் தங்க புரட்சி. தங்க புரட்சி என்னதுலான்னு பார்த்தீங்கன்னா, பழங்கள், தேன் சம்மந்தப்பட்டது, ஆப்பிள் அது எல்லாமே எதுல வரும்னா, தங்க புரட்சியில வரும். ஓகேங்களா? ஏன்னா பழம்னா தங்க ரேட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வெள்ளி புரட்சி. இந்த முட்டையோட ஓடு பார்த்தீங்கன்னா, அது சில்வர் கலர்ல இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வெள்ளி இலை புரட்சி. வெள்ளி இலைனா என்ன வந்துரும்னா, பருத்தி வந்துரும். ஓகேங்களா? பருத்தி வந்து வெள்ளி இலை. அந்த நூல் வந்து இளமரிக்குல இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் தங்க இலை புரட்சி. தங்க இலை புரட்சி என்னன்னா சணல். ஓகேங்களா? சணல் வந்து தங்க இலை புரட்சி எது சொல்லுவோம்னா, சணல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சணல பார்த்தீங்கன்னா, அப்படியே கோல்டு கலர்ல இருக்கும். அந்த நூல அந்த சணல் நம்ம நார்மலா வீட்ல உள்ள சணல எடுத்து இப்டி நல்லா பிரிச்சு இப்படி இது பண்ணீங்கன்னா, அது தங்க கலர்ல இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சாம்பல் புரட்சி. சாம்பல் புரட்சி உரங்கள். இத எப்படி ஞாபகம் வச்சுக்கோன்னா, உரத்த தான் நம்ம சாம்பல தானே உரமா போடுவோம். ஸோ சாம்பல் புரட்சி உரங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ நம்ம வீட்லலாம் சாம்பல் இருந்துச்சுன்னா, அத ரோஸ் செடிக்கு போடுவோம் உரம்னு. ஸோ சாம்பல் புரட்சினா உரங்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பழுப்பு புரட்சி. பழுப்பு புரட்சி வந்து தோல் பொருட்கள். தோல் பொருட்கள் எல்லாமே எதுல வரும்னா, பழுப்பு புரட்சியில வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சிவப்பு புரட்சி. சிவப்பு புரட்சி வந்து இறைச்சி, தக்காளி. இப்போ நம்ம இறைச்சிய வெட்டோம்னா, அது என்னது ரெட் கலர்ல பிளட் வரும் அதுலேருந்து. நெக்ஸ்ட் தக்காளி வந்து ரெட் கலர்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ சிவப்பு புரட்சி வந்து இறைச்சி மற்றும் தக்காளி. நெக்ஸ்ட் இளஞ்சிவப்பு புரட்சி. இளஞ்சிவப்பு புரட்சி என்னதுலான்னு பார்த்தீங்கன்னா, இறால், வெங்காயம் வரும். ஓகேங்களா? இறால், வெங்காயம், இளஞ்சிவப்பு புரட்சிக்கு வரும். நெக்ஸ்ட் கருப்பு புரட்சி. கருப்பு புரட்சி எதுக்கெல்லாம்னு வரும் பார்த்தீங்கன்னா, நிலக்கரி, பெட்ரோலியத்துக்கு வரும். நிலக்கரி, பெட்ரோலியம் எதுக்குன்னா கருப்பு புரட்சி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் மஞ்சள் புரட்சி. மஞ்சள் புரட்சி என்னன்னா, எண்ணெய் வித்துக்கள். ஓகேங்களா? மஞ்சள் புரட்சி வந்து சூரியகாந்தி, எண்ணெய் வித்துக்கள் இது எதெல்லாம் எதுல வரும்னா, மஞ்சள் புரட்சியில வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நீல புரட்சி. நீல புரட்சி எதுக்கெல்லாம் வரும்னா, மீன்கள் மற்றும் கடல் சார்ந்த பொருட்களுக்கு வரும். ஓகேங்களா? மீன்கள், கடல் சார்ந்த பொருட்களுக்கு வரும். நெக்ஸ்ட் வட்டப்புரட்சி. வட்டப்புரட்சினாலே உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு எப்படி இருக்கும்? வட்டமா இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. இதுல ஒரு முக்கியமான 4 புரட்சிக்கு தந்தை கேட்கிறேன். அத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? நீல புரட்சியின் தந்தை, இளஞ்சிவப்பு புரட்சியின் தந்தை, சிவப்பு புரட்சியின் தந்தை, பழுப்பு புரட்சியின் தந்தை. இந்த 4 புரட்சியோட தந்தை யாருன்னு மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓகேங்களா? நான் கமெண்ட்ல ஆன்சர் பின் பண்ணிருவேன். நாளைக்கு ஆன்சர் பின் பண்ணிருவேன். நீங்க இதுக்கு முன்னாடி கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே. ஒரு வாட்டி பார்த்துடலாமா? இதுல இம்பார்ட்டன்ட் என்னதெல்லாம் அடிக்கடி குழப்புறது. வெள்ளி புரட்சினா முட்டை, வெள்ளி இலை புரட்சினா பருத்தி, தங்க புரட்சினா பழங்கள், தேனு, தங்க இலை புரட்சினா சணலு. சாம்பல்னாலே உங்களுக்கு தெரியும் உரத்த தான் நம்ம சாம்பலா போடுவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். பழுப்பு புரட்சினா தோல் பொருட்கள். சிவப்பு புரட்சினா இறைச்சி, தக்காளி. அதாவது ரெட் கலர்ல தான் தக்காளி இருக்கும். இறைச்சி வெட்டினோம்னா ரத்தம் வரும்.